வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் காலையில் 5 கேள்வி, ஈவினிங் 5 கேள்வின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 7 பார்ட் 7 5 35 கொஷின்ஸுக்கு ஆன்சர் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 8வது பார்ட். இதில் பாருங்கள், சுருக்குக 260 × 260 ப்ளஸ் 1/104 × 104. நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன கொஷின்ஸ் மாதிரியே தான். 260 ஏன்னு வச்சுக்கிறேன், அதனால் இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/104 பின்னு வச்சுக்கிட்டோன்னா பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இங்கே பாருங்கள், இது ஏ மைனஸ் இதை தான் என்ன வச்சுருக்கோன்னா பி த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. கரெக்டாக? இதுக்கு முன்னாடி என்ன குறி இருக்குன்னா மைனஸ் குறி இருக்குது. பாருங்கள், இது ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இந்த மைனஸ் உள்ளே போயிடுச்சுன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர். பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மறுபடியும் இந்த மைனஸ் உள்ளே போகுதுன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகிடும்னா ப்ளஸ் 2abன்னு ஆகிடும். அப்போ 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா 260 இன்ட்டு பியோட வேல்யூ என்ன வச்சுருக்கோன்னா 1/104. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 இங்கே I2 10 E2 4 52க்கு 260. நீங்கள் டைரெக்டாக கூட கேன்சல் பண்ணலாம். ஒரு 52 5 முறை வரும். எப்படி சார் முடிவு பண்ணுறீங்கன்னா இந்த லாஸ்ட் நம்பரை வச்சு தான் I2 10ன்னு வருது, அதை வச்சு முடிவு பண்ணுறது. அப்போ 5. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ இதில் பெரும்பாலான கேள்விகள் சுருக்குதல் டாப்பிக்கில் அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக இங்கே பாருங்கள், இது நம்ம ஏற்கனவே நேற்றுக்கு பார்த்து காலையில் சொன்னால் கூட இந்த மாடலில் சொன்னோம் பாருங்கள். ஏபி அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு நம்ம ஃபார்முலா சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம்? 4ab. இப்படி வந்தாலே 4ab தான். கீழே அது ரெண்டுத்தையும் தான் பெருக்கி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதால அது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு டைரெக்டாகவே நீங்கள் ஆன்சர் என்ன சொல்லிடலான்னு சொல்லியிருந்தோம்? 4ன்னு சொல்லிடலான்னு. அந்த ஐடியா புரிஞ்சிருந்ததுன்னா இங்கே நீங்கள் இவ்வளோ தூரம் கூட போட வேண்டாம், டக்குன்னு பார்த்த உடனே ஆன்சர் 4ன்னு சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம அதை பற்றி சொல்லியிருக்கோம் பாருங்கள். அடுத்தது 38. x² - 1/x + 1 = 4 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இப்போ மேலே பாருங்கள், x² - 1 1 எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ a² - b². ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? a + b × a - b. ஸோ x + 1 × x - 1. கீழே என்ன கொடுத்துருக்காங்க? x + 1 கொடுத்துருக்காங்க = 4. இப்போ என்னவாயிடும்? x + 1 x + 1 கேன்சல் ஆகிடும். இந்த -1 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும். -1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1. அப்போ 4 1 கூட்டினோன்னா ஆன்சர் 5. சரிங்களா? நான் இதே மாடலில் உங்களுக்கு ஒரு கொஷின் தரேன், நீங்கள் எனக்கு அதுக்கான ஆன்சரை கீழே சொல்லுங்கள். இதே மாடல் தான். x² - 4/x - 2 = 7 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இந்த மாடல்லையே இந்த கொஷினை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து 39வது கேள்வி பாருங்கள். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலையுமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. இங்கேயும் x⁴ - y⁴, இங்கேயும் அதே தான் இருக்குது. அப்போ மேலே நியூமரேட்டரை அப்படியே நடுவில் மைனஸ் இருக்கிறதால மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ x² - y² கீழே என்ன வரும்? x⁴ - y⁴ வருமா? இது நான் எப்படி எழுதுறேன்னா என் வசதிக்காக x² - y² எழுதலாமா? 4 E2 4ன்னு பிரிச்சுக்கிறேன். அப்போது இது பாருங்கள், இதை ஃபுல்லாக ஏன்னு எடுத்தேன்னா a², இதை ஃபுல்லாக பின்னு எடுத்தேன்னா b². அப்போ a + b a - b. ஸோ x² + y² × a - b. x² - y² என்னவாயிடும்? இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மீதி மேலே 1 இருக்கும், கீழே x² + y² இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 1/x² + y². ஓகேவா? 40வது கேள்வி. 2x + 3y = 14 மேலும் xy = 3 எனில் 4x² + 9y² மதிப்பானது. இதில் பாருங்களேன், இதில் இது a இது bன்னு வச்சுக்கலாம். அதாவது 2xங்கிறது a, bங்கிறது 3y அப்படின்னு வச்சுக்கிறோம். இங்கே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் a + b த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதே மாடலில் இவ்வளோ வேறு டைப்பில் கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலா படி இப்போ பாருங்கள், a + b இதை எடுத்துக்கலாமா? 14 ஸ்கொயர் பண்ணோன்னா 196 = a². 2x² பண்ணோன்னா 4x² + b² 3y² பண்ணோன்னா 9y² + 2ab 2 இன்ட்டு ஏவுக்கு 2x பிக்கு 3y. அப்போது 2 4 4 3 12 இன்ட்டு xyன்னு நிற்கும். xyக்கு தான் அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 3. அப்போ 12 36 + 36 இங்கே வந்துடுச்சுன்னா -36. ஏற்கனவே 196, இப்போ -36. 196ல் 36 போயிடுச்சு அப்படின்னா 160. ஆப்ஷன் சி. சரிங்களாம்மா? ஸோ இதோட 8 பார்ட்டு 40 கேள்விகள் முடிச்சிருக்கோம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு 5 கேள்விகள் தரேன். இந்த 50 கேள்வியோட போதும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்னமும் இதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படுது அப்படின்னா வேணா சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த நாட்கள்லையும் இதே மாதிரி 5 கொஷினை கண்டினியூ பண்ணுறேன்.
இல்லாட்டி வேறு டாப்பிக்களோட இது மாதிரி காலையில் ஒரு 5 கேள்வி மதியம் ஒரு 5 கேள்வி அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்தாலே போதும். இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எடுக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஏரியாவில் ஆகட்டும், வால்யூம் ஆகட்டும், டைம் அண்ட் ஒர்க்கெல்லாம் நார்மலான கொஷின் பார்த்துட்டோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஷின்லாம் பார்த்துருக்கோம். பழைய கொஷின் பேப்பரில் கேட்டதுலேயே எப்போயாவது ரேராக சில எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஷின்ஸை கூட நான் அடுத்தடுத்து உங்களுக்கு கம்பைல் பண்ணி சொல்கிறேன். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு இதோட அடுத்த டைப்பை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.